இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவங்கள மனைவியான சங்கீதா விஜய் வந்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குற அந்த விவாகரத்து மனு தான் இன்னைக்கு இணையதளத்தில் ரொம்பவும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. அதை பற்றின விஷயங்கள் தான் இன்னைக்கு மொத்த தமிழ்நாட்டையுமே உழுக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இதற்கு ஏன் அப்படின்னு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மாத இடைவேளைக்கு முன்னாடி தான் தாவேகா தலைவர் விஜய் வந்து தாவேகா அப்படிங்கிற ஒரு புதிய கட்சியை தொடங்கி அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கொடி, அதனுடைய கொள்கை நடவடிக்கைகளை முன்னெடுத்து ரொம்பவும் ஸ்பீடாக போயிட்டுருக்கிற இந்த நிலைமையில் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் இன்னைக்கு தமிழகமே ரொம்ப முக்கியமாக கவனிச்சிட்டு வருது. ஏன்னா 2026 எலெக்ஷனை நோக்கி தான் அவருடைய பயணம் வந்து இப்போ போயிட்டுருக்குது. எல்லாருமே இன்னைக்கு 70 ஆண்டு காலமாக இருக்கிற இந்த அரசியலுக்கு ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும் இல்லை, கட்சிக்கு இவருக்கு அனுபவம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வந்த புதுசுலேருந்தே வந்து யாரை விமர்சிச்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆளும் கட்சியை தான் ரொம்ப விமர்சித்து வந்திருக்கிறாரு. போட்டியே டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறாரு. இந்த நிலைமையில் அவருடைய அசைவுகள் ஒவ்வொன்றும் வந்து கவனிக்கப்பட்டுட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சிக்கல்களில் இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் மாட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவருடைய கடைசி படமான ஜனநாயகனோட ரிலீஸ் வந்து எப்போ அப்படின்னே தெரியல. ஏன்னா அதனுடைய ரிலீஸ் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையில மாட்டிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரூர் சம்பவம், அதாவது கரூர் பரப்புரையில் வந்து கிட்டத்தட்ட அந்த கூட்டத்தில் நசுங்கி 45 உயிர்கள் வந்து போயிருக்கு. அதில் வந்து சின்ன குழந்தைகளும் அதில் வந்து அடக்கும். அது வந்து இப்போ டெல்லியில் சிபிஐ விசாரணை அது பற்றின விஷயங்கள் போயிட்டுருக்குது. ஆனால் அந்த இஷ்யூ வந்து நடந்த கொஞ்சம், அதாவது ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளேயே மக்களால் புரிஞ்சுக்க முடியுது இங்கே என்ன நடக்குது, என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அவங்களால சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுலேருந்து அவங்களே வந்து அனலைஸ் பண்ணி என்னென்ன நடந்துட்டு இருக்குது, இதுக்கு யார் காரணம், இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து இவ்வளோ ஒஸ்ஸாக போகிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்க சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ வந்து அந்த விஷயத்தை வந்து அவங்க இதுக்கு காரணம் தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சி தலைவர்கள் நிறைய பேர் இதை முன்னெடுத்தாலும் இதை வந்து மக்கள் வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அவங்க வந்து இந்த விஷயத்துக்கு யார் காரணம், இது வந்து இவ்வளோ வந்து மோசமாக இந்த நிலைமையை கொண்டுட்டு போய் கிட்டத்தட்ட 45 உயிர்கள் வந்து போனதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறத அவங்க சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து பெரிய ஒரு நேஷனல் நியூஸ் ஆச்சு. ஏன்னா ஒரு கூட்டத்தில் 45 உயிர்கள் போகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒழுங்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை கொடுக்காத இதுக்கு இழுத்தடிச்சது தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறத மக்கள் சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதன்படி இந்த எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வந்துட்டு இருந்த விஜய் வந்து இப்போ தங்களுடைய பரப்புரைகளில் அவருடைய ஸ்பீச் டைமிங்கை கம்மி பண்ணுறது இன்னைக்கு, அது மட்டும் இல்லாமல் நிர்வாகிகளுக்கு மீட்டிங் போடுறது, அது மட்டும் இல்லாமல் உள்ள வர மக்களுக்கு கிட்டத்தட்ட வந்து கம்மியான குறைவாக, அதாவது 5000 பேர் தான் இந்த மெம்பர்ஸ் தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சுருக்கிறது, இந்த மாதிரி அப்புறமேலும் ரொம்ப ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு இடத்துல மாநாடு நடத்திக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த அரசு எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நெருக்கடி கொடுத்து டிவிகேவை முடக்க ரொம்ப முயற்சிகள் பண்ணிட்டு வந்த நிலையில தான் இன்னைக்கு தாவேகா தலைவரோட மனைவியான சங்கீதா விஜய் வந்து கொடுத்துருக்கிற இந்த விவாகரத்து செய்தி பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்குது. அந்த விவாகரத்து மனுவில் அவங்க குறிப்பிட்டிருக்கிற அம்சங்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதலாவது அம்சம் வந்து ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய ஒரு தகாத உறவுல இருக்கிறாரு. அதை பற்றி நான் கேட்டதுக்கு அவர் வந்து இல்லை நான் விட்டுறேன், இதுக்கு மேலே நான் வந்து ஒழுங்காக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் ஒரு நாள் வந்து நான் கையும் களவமாக பிடிச்சதுக்கு அப்புறமேலு இக்குழந்தைங்களுக்காக இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாத இதை இப்படியே விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறமேல நான் ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளானேன். அதாவது என்னுடைய மனநிலை ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு. என்னுடைய மனநிலை எந்த அளவுக்கு மோசமாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னால் என்னுடைய சொந்த வேலைகள், என்னுடைய குழந்தைகளே என்னால் கவனிக்க முடியாத அளவுக்கு என்னுடைய மனநிலை மோசமாயிடுச்சு. அவங்க இந்த அளவுக்கு டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கு காரணமே விஜயை அணுவாக ரசித்து ஒரு ரசிகையாக இருந்து, அது மட்டும் இல்லாமல் அப்புறமேல நட்பாக பழகி ஒரு தோழியாக மாறி அதுக்கப்புறம் தான் அவங்க திருமணம் அப்படிங்கிற அந்த பந்தத்துக்குள்ளேயே நுழைஞ்சாங்க. அவங்க பூவே பூச்சுடுவா படத்தில் விஜயோட அந்த நடிப்பை பார்த்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக அவங்க மேலே ஒரு பெரிய நடிகையாக மாறினாங்க. நடிகையாக இருந்து தான் சங்கீதா விஜய் இன்னைக்கு மனைவியாக மாறினாங்க அப்படிங்கிறது பலருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் சங்கீதா விஜய் அப்படிங்கிறது பலருக்குமே தெரியாது. இன்னைக்கு கூட அவங்களுக்கு லண்டன்லையும் சரி இலங்கையிலையும் சரி ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 700 கோடிக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து இவர் கொடுக்குற ஜீவனாம்சமோ இல்லை வேற எந்த விஷயங்களோ அவங்களுக்கு பெருசு கிடையாது. ஆனால் தங்களுடைய குழந்தைகளோட ஃபியூச்சருக்காக சில விஷயங்களை அவங்க
இத்தனை காலங்களா பொறுத்துட்டு போயிருந்தாங்க. ஏன்னா, ஒருவேளை நம்மள பாதிச்ச விஷயங்கள் மேபி நம்ம குழந்தைங்கள பாதிச்சா, அது அவங்களுடைய ஃப்யூச்சர் கெரியருக்கு சரியா இருக்காது. அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டுருந்தேன். ஆனா, என்னாலேயே ஒரு நிலையில என்னுடைய மன அழுத்தம் வந்து அதிகமாகிற நிலைமையில அந்த டென்ஷன நான் என்னுடைய குழந்தைங்க மேல போட ஆரம்பிச்சுட்டேன். இந்த ட்ராமாலேருந்து நம்ம விலகிக்கலாம். ஏன்னா, ஒருவேளை நாம மன அழுத்தத்துக்கு உள்ளாகும்போது, நம்ம குழந்தைங்கள கவனிக்க மறந்துடுவோமோ! அவங்களுடைய கெரியரோட இம்பார்ட்டன்டான ஒரு செக்மெண்ட்ல அவங்களுடைய அடியெடுத்து வச்சுட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு நம்ம கைட் பண்ண தவறிடுவோமோ! ஃபேமிலி பிரச்சனை வந்து ஒருவேளை வேற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய இம்பாக்ட்டை வந்து அவங்களுடைய லைஃபை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நான் இத்தனை நாளாக பொறுமையாக இருந்தேன். ஆனால் இந்த ட்ராமாலேருந்து நான் வெளியில் வர்றது தான் இதுக்கு முழுக்க ஒரு தீர்வு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. நான் வந்து நிறைய வந்து டிப்ரெஷனில் இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணுவேன். அதிகபட்சம் நான் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு அவங்க என்ன சொன்ன விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனநிலை வந்து இப்படி இருந்தால் கூட நமக்கு வந்து தேவையில்லாத கற்பனைகள் வரும். அதாவது நம்ம ரொம்ப ஆசைப்பட்ட பொருள் வந்து இப்போ நம்ம கையை விட்டு போயிடுச்சு, இல்லை உடஞ்சு போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது நம்ம மனசு அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்காது. அப்படின்னா இப்போ சைக்காட்ரிஸ்ட் சொல்கிற விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதா விஜய் இப்போ வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ எதை வந்து தெளிவாக விளக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் அது வந்து தோல்வியில தான் போய் முடியும். அதாவது இப்போ ஒரு குழந்தை ரொம்ப ஒரு விஷயத்துக்காக அடம் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு அதை வாங்கி கொடுத்துடணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தை அந்த விஷயத்தை வாங்குறதுக்காக வேற என்னென்னலாம் செய்ய ட்ரை பண்ணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கே தெரியாது. அது வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து அந்த குழந்தைக்கு ஏற்பட்டுட்டா அதை நீக்கிற வரைக்கும், அதை அடையிற வரைக்கும் அந்த குழந்தையோட மனநிலையை நீக்க முடியாது. சரி செய்யவும் முற்படுறதும் பெரிய தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பிழையை நாம திருத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களே மொத்தமாக நம்ம இழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டோட ஒரு ஒரு இதுன்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு பெர்சன் வந்து கொஞ்சம் ரொம்ப ஆழ்ந்த மன அழுத்தத்தில் இருக்காங்க, மன உளைச்சலில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க அந்த டைமில் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதிகபட்சம் நம்ம கொடுக்கறது தான் அவங்களுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய உதவி. ஏன்னா மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க கிட்ட அவங்க அவங்க அவங்களுடைய அந்த மனப்பான்மைக்கு எதிராக நம்ம பேசுறது அவங்களே நம்ம கையை விட்டு போகிற அளவுக்கு செஞ்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க கிட்ட எதையுமே நம்ம சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படின்னு யாருமே முற்படக்கூடாது. ஏன்னா நம்ம சொன்னா புரியிற நிலைமையில அவங்க இல்லை. ஆழ்ந்த மன அழுத்தம், தனிமை, குழந்தைங்களோட ஃப்யூச்சர், கெரியர், இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு ஓவர் திங்கிங்காக போய் அவங்க வந்து மேபி சூசைட்க்கு கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச பொருள் நம்ம கையை விட்டு போச்சு அப்படின்னா அதிகபட்சம் நிறைய மனிதர்களால் 80% அதை தாங்கிக்க முடியாது. ஒரு சிலர் வந்து வேற வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில வந்துருவாங்க. ஆனால் பொருள் அப்படிங்கிறதுல, அதாவது இப்போ லவ், பிரேக்கப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மனுஷங்களுக்கு முக்கியமாக நடக்குது இல்லை. அந்த பிரேக்கப்லேருந்து சிலர் மீள்றாங்க, சிலர் சூசைட் வரைக்கும் போகிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய மனசு தான். மனசு வீக்காக்குற பட்சத்தில் அது என்ன சொல்லுதோ அதுக்கு அடிமையாகி போயிடுவாங்க. ஆனால் எதிர்த்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மனசை தாண்டி மூளை ஒரு வேலை செய்யும் பாருங்க, அது வந்து குறைஞ்சபட்ச நபர்களுக்கு தான் அப்படி இருக்குது. ஆனால் ஒரு சில நபர்களுக்கு வந்து இதை என்ன சொல்லுதோ அதுபடி செயல்பட ஆரம்பிச்சிடறாங்க, தவறான முடிவெடுக்கிறாங்க, தவறான பாதையில் போய் வாழ்க்கையே தப்பாக போயிடுது. இதுதான் வந்து அந்த டிப்ரெஷனோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்து இப்படி